பன்னீர் இது ஒரு சூப்பரான வெஜிடேரியன் ஐட்டம். இதை வச்சு நம்ம நிறைய செய்யலாம். அதுல ஒண்ணு வந்து 65. இந்த பன்னீர் மேக்கர் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து தான் நான் இந்த வீட்லயே செஞ்ச பன்னீரை வந்து மேக் பண்ணேன். இது வந்து அமேசான்ல கிடைக்கும். இதுல வந்து பன்னீரை கொட்டினோம்னா இந்த மாதிரி கட்டமா வரும். இது வீட்லயே செஞ்ச பன்னீர். இந்த பன்னீரை வந்து 65 போட நம்ம ஃபர்ஸ்ட் கியூபா வெட்டலாம். ஒண்ணா பாருங்க, 2 எப்படி அற்புதமா இருக்கு பாத்தீங்களா அந்த மேக்கர்ல பண்ணது. இப்படி பண்ணிட்டோம்னா 5 பீஸ் வருது. இப்ப இப்படி திருப்பிட்டு இங்க பாருங்க, 1 2 3 4 இந்த மாதிரி கியூப்ஸா நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா பன்னீர் 65 வந்து அருமையாக வரும். 1 கப் மைதா மாவு, 1 கப் கார்ன் மாவு, கரம் மசாலா. இப்போ இவ்வளோன்னு பார்க்காதீங்க, நான் காலிஃப்ளவரும் 65 போட போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த பன்னீர் வந்து இதில் டிப் பண்ணி எடுக்கும்போது இதில் மாவு எப்படி ஒட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டால் தான் 65 பன்னீர் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடாயில் போடுவோம். இந்த கடாய் ஒரு நான்ஸ்டிக் கடாய். இப்போ இந்த பேட்டர் வந்து பிரியவே இல்லை பாருங்க ஆயில்ல. இதுல ரெட் ஃபுட் கலர் இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டோம்னா இந்த ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் 65 தயாராகிடும். ஆக்சுவலி நான் கியூபை கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இது பாருங்க கருவேப்பிள்ளைலாம். இதை போட்டு உங்கள் கெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சர்வ் பண்ணுங்க. இந்த பன்னீர் 65 குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக ஈவினிங் டைமில் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டார்டருக்கு இது ஒரு அருமையான 65 ரெசிபி. ரொம்ப ஹாட்டாக இருக்குது, இல்லைன்னா நான் சாப்பிட்டு காமிச்சிருவேன். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இது. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கர் வந்து என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது.